பெரும்பாலும் அவருக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்ல இருந்து பேசியிருக்காரே தவிர இல்லை. ஆனால் இப்போ வந்து பாஜக எம்எல்ஏவாக இருக்கிற வானதி சீனிவாசனுக்கே அது வந்து புரியல. பேசிக்காக இவங்களுடைய இது என்னன்னா பெருமுதலாளிகளை அல்லது பணம் படைத்தவர்களை வளர்த்து விடுவதே தவிர ஏழைகளுக்கு உதவி செய்யறது. அவங்க என்ன பார்க்குறாங்க, நீங்கள் அரிசிக்கு 5%, கோதுமைக்கு 5%. பிராண்டட் தானே. நான் வரி போடுவேன், நீ குவாலிட்டி இல்லாமல் வேணா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு தானே அதுக்கு அர்த்தம். சும்மா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எனக்கு 75 கோடி ரூபாய். இது வந்து ஒரு வழிப்பறி. எனவே இது ஒட்ட சுரண்டுகிற ஒரு கந்து வட்டிக்காரனை விட கோவையில் தொழில் அமைப்பினரோட ஆலோசனை கூட்டத்தில் ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துக்கிட்டாங்க. அதில் ஜிஎஸ்டி குறித்து ஒருவர் பேசுகிறாரு. அதாவது அவர் அன்னபூர்ணா உணவக குழுமத்தின் தலைவர். நீங்கள் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து 18% ஜிஎஸ்டி, காரத்துக்கு 12% அப்படின்னு அவர் வந்து அந்த புள்ளி விவரங்கள்லாம் சொல்கிறாரு. நிதியமைச்சரும் கேட்டுக்கிறாங்க. ஒரு சிரிப்பலை அங்கே எழுது. இது வந்து பெரிய நிறுவனங்கள், பெரிய உணவகங்கள் தொடர்பானதா, இல்லை இது சிரிக்க வேண்டியதா, இது சீரியஸானதா, இல்லை இதில் சாமானிய மக்களுக்கும் இல்லை தொடர்பு இருக்கா? இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் அதை வேற மாதிரி பார்க்குறேன். ஒன்று, அவங்க வந்து இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்போது அவர்களை சந்திப்பது. இதுக்கு முன்னாலேயும் அவங்க 2014 அவங்க சந்திச்சாங்க. அப்போ அவங்க காமர்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க. அதுக்கு பின்னால் இப்போ காமர்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அவங்க கோவை, திருப்பூரில் இருக்கவங்க சம்மந்தமாக ரொம்ப கரிசனத்தோடு பேசுகிறாங்க. உங்களுடைய பிரச்சனை எல்லாம் நாங்கள் தீர்த்து வைப்போம் அப்படின்னு. அவங்க மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னால் பேசுனாங்க, காமர்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போதும் பேசினாங்க. இவங்க அதுக்கு பின்னால் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. ஆன பிறகு இவங்கக்கிட்ட நிறைய பேர் வந்து திருப்பூர்காரங்க போனாங்க. ஒரு மீட்டிங் 2 மீட்டிங் வர அவங்க பொறுமையாக பேசினவங்க 3வது மீட்டிங் வரும்போது ஒவ்வொரு முறையும் பிச்சை பாத்திரத்தை தூக்கிட்டு நீங்கள் திருப்பூர்காரங்க இங்கே வந்துடுறீங்க என்று அவங்க பேசினாங்க. அப்போது என்னென்னா அவங்க ரொம்ப அப்செட் ஆகி அதுக்கு பின்னால் பெரும்பாலும் அவங்க போகிறதே இல்லை. இதை ஒருத்தர் சொல்லிட்டு இதை கூட வெளியே சொல்ல முடியாதுன்னாரு. ஆனால் ஒரு சேட்டலைட் டிவியில் ஒரு டிஸ்கஷன் போது நான் அதை சொன்னேன். அந்த கூட்டத்திலையும் இவங்க வானதி சீனிவாசன் அந்த டிஸ்கஷனில் அவங்க தான். அவங்க கோபத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னதை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க இதை வெளியே சொல்லியிருக்கவே கூடாது, ஆக்சுவலாக அவங்களுக்கு நாங்கள் எவ்வளோலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க. என்ன பண்ணோங்கிறத அவங்க சொல்லலை. அவங்களுக்கு ஒரு இந்த 2024 தேர்தலுக்கு பின்னால் அவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் அவருடைய மிகப்பெரிய வாக்கு வங்கியாக இருந்தது இந்த சிறு குறு தொழில் முனைவோர். இப்போ அது குறைஞ்சிருக்குங்கிறதுனால அவங்க ஒரு படம் போடுறதுக்காக வந்திருக்காங்கங்கிறதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நம்பர் 1. 2வது, அன்னபூர்ணா ஹோட்டல் வச்சிருக்கிறவர் அவருடைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் சம்மந்தமாக பேசியிருக்கார். நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல். நீங்கள் ஜிஎஸ்டி போடுங்க, அதிகமாக கூட போடுங்க, ஆனால் ஒரே மாதிரி போடுங்க. போடுறதுக்கு பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக அதிகமாக கூட போடுங்க, ஆனால் ஒரே மாதிரி போடுங்க அப்படிங்கிறது யாருடைய பிரச்சனை? ஏன்னா இந்த வரியை போடுறவங்க, கொடுக்க போகிறவர் யாரு? நீங்களும் நானும் அதில் சாப்பிட போகிறோம். இது 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 வந்து ஏதோ நிர்மலாவை அப்படி பேசிட்டாங்க, நிர்மலா சீதாராமனை, அல்லது வந்து வானதி சீனிவாசன் அவர்களை வச்சுக்கிட்டே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதல்ல பிரச்சனை. அவர் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய நிர்வாக குளறுபடிகளை நீங்கள் சரி பண்ணுங்கன்னு பேசுகிறார். கம்ப்யூட்டரே குழம்புது அப்படின்னு சொல்கிறார். இந்த பிரச்சனை வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஜிஎஸ்டி சம்பந்தமாக பேசிவிட்டது போலவும், அது ஏதோ சாதாரண மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு என்பது போலவும் பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பெரும்பாலானவர்கள் அப்படி தான் பேசியிருக்காங்க.
அவர் வந்து நீங்கள் ஒரே மாதிரி விலை போடுங்கன்னு சொல்கிறாங்க, அதிகமாக கூட வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இது வரி போடுங்க, அதிகமாக கூட வரி போடுங்க, ஆனால் ஒரே மாதிரி வச்சுக்கோங்கன்னு. உங்கள் நிர்வாக வசதிக்காக சாதாரண மக்கள் எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்லையா? கரெக்ட். ப்ராப்ளம் என்னன்னா, இன்னைக்கு இந்தியா முழுவதும் வேற ஒரு ஏரியாவில் ஒரு பெரிய கொந்தளிப்பு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட அவங்க குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் போட்டிருக்காங்க, நீங்கள் சேவைக்கு போடுறேங்கிற முறையில் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டினா கூட 100 ரூபாய்னா அதுக்கு நீங்கள் 18 ரூபா இது கூடுதலாக கொடுக்கணுன்றீங்க. இது எப்படி சரியாக இருக்கும்? கேஷ் டிரான்சாக்ஷன் 2000 ரூபாய்க்கு கீழே இருந்தாலும் 18%. அதாவது 100 ரூபாயை நீங்கள் எனக்கு கொடுத்தாலோ நான் உங்களுக்கு கொடுத்தாலோ 18 ரூபா நீங்கள் கொடுக்கணும். 1000 ரூபா கொடுத்தா 150 ரூபா கொடுக்கணும். இது 2000 ரூபா ஒருத்தர் கொடுக்குறாருன்னா 360 ரூபா கொடுக்கணும். இது வந்து ஒரு வழிப்பறி. இன்னைக்கு வேற வழியே இல்லாமல் நீ வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு பக்கம் டிஜிட்டல் உலகை நோக்கி ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கத்தில் நீங்கள் அதுக்கு எப்படியெல்லாம் உங்களை பனிஷ் பண்ணுறாங்கங்கிறதையும் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நீங்கள் இப்போது டோல்கேட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபாஸ்டேக்கில் போகணும்னு சொல்லிட்டாங்க, போகலைன்னா 1.5 மடங்கு கட்டணும். இது என்ன நியாயம்னு கேட்குறேன். நீங்கள் டிஜிட்டலுக்கு போகலை அப்படின்னு சொன்னால் இவ்வளவு கட்டணும்னு சொல்கிறது, கட்டாயம் போயாகணும் அதை ஈஸியாக்குறதுக்கு எளிதாக்குறதுக்குன்னு சொல்கிறது. எளிதாக்க ஒருத்தர்னால முடியலைன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து 50%. இது என்னது? இது கந்து வட்டிக்காரன் கூட அப்படி நடக்க மாட்டான். எனவே என்னை பொறுத்தளவில் அந்த பேச்சை நான் இந்த சென்ஸில் இருந்து தான் பார்ப்பேன். அது ஒன்றும் சாதாரண ஜனங்களுக்கானது இல்லை. ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து 7500 ரூபாயை நீங்கள் 18% கொண்டு போகிறீங்களே, இது சரியா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு போட்டால் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அந்த ஒன்றை தவிர அவர் ஸ்வீட், காரம், காஃபி, இந்த இன்புட்டு கிரெடிட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கன்னா பெரும்பாலும் அவருக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்ல இருந்து பேசியிருக்காரே தவிர, பட் இந்தியா முழுவதும் வேற ஒரு ஏரியாவில் அதை பேசிட்டு இருக்கு. பேசாத சில பகுதிகளும் கூட இருக்கு. இல்லை, ஆனால் இப்போ வந்து பாஜக எம்எல்ஏவா இருக்கிற வானதி சீனிவாசனுக்கே அது வந்து புரியல, அவங்களே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல. அப்போ ஜிஎஸ்டிங்கிறதுல ஒரு ஃபெயிலியர் இருக்குன்றத அவர் உணர்த்துறாருல. இல்லை, ஜிஎஸ்டியை நீங்கள் விட்ரா பண்ணுங்க அல்லது குறைச்சிருங்க அல்லது அப்படின்னு சொல்லலை. அதை நீங்கள் ஒரு குளறுபடி இருக்கு. ஒரு ப்ரெசன்டேஷனில் அவர் சொல்லும்போது அவருக்கும் எம்எல்ஏவுக்கும் இருக்கக்கூடிய பழக்கம், நட்பு, அதை அங்கே ஒரு சின்னதாக கலக்கிறாருங்கிறதுனாலேயே அது பிஜேபிக்கு எதிரானது என்று சொல்ல முடியாது. ஆக்சுவலாக பணங்காசு நீங்கள் வாங்கும்போது இவங்க சொன்னவங்க தானே, நிர்மலா சீதாராமன், நீங்கள் உணவுப் பொருட்களுக்கெல்லாம் எதுக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ஏன் நீங்கள் வீட்டில் சாப்பிடுங்க, உங்களை ஹோட்டலில் சாப்பிட சொல்லி நாங்கள் என்ன கட்டாயப்படுத்துகிறோமான்னு கேட்டாங்க. எனவே நிர்மலா சீதாராமனோ அல்லது வந்து வானதி சீனிவாசனோ அல்லது அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரோ ஜிஎஸ்டி என்கிற ஒரு சாதாரண மனிதனை கசைக்கு பிழிகிற ஒரு விஷயம் சம்பந்தமாக அவர்கள் பேசியதாக நான் புரிஞ்சு கொள்வேன். நீங்கள் அரிசிக்கு 5%, கோதுமைக்கு 5%. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் லூஸாக வாங்கினா கிடையாது, பேக்கடாக இருந்தால் தான் அப்படின்னா. ஆனால் எல்லாமே பேக்கடாக தான் வருது. ஒரு கடையில் இருக்கிறவர் வாங்கும்போது அரிசியை தனித்தனியாக வாங்கிட்டு வருது இல்லை, அதில் பிராண்டட் தானே, பிராண்டை வச்சு நீங்கள் விற்பனை செய்கிறீங்கன்னா அப்போ தானே ஜிஎஸ்டி வருது. ஏங்க, நீங்கள் பிராண்டை வைக்காமல் போங்க. நான் ஒரு கடைக்கு போகிறேன், பிராண்டு மட்டும்தான் இருக்கு. அப்போது நான் வந்து அந்த பிராண்டு வேண்டாம், எனக்கு லூஸில் கொடுங்கன்னு சொன்னால் நான் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கும். இங்கேருந்து பஸ்ஸில் போனாலும் திரும்ப கொண்டு வர்றதுக்கு ஆட்டோவில் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ நான் வந்து சரி நீங்கள் கொடுங்கன்னு வாங்குவேன். வாட் டஸ் இட் மீன்? பிராண்டாக இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன? உணவு பொருளுக்கு அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பிராண்டட் தான் குவாலிட்டி அப்படின்னு சொன்னால்
நான் வரி போடுவேன், நீ குவாலிட்டி இல்லாமல் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு தானே அதுக்கு அர்த்தம். அது உங்களுடைய ஏழ்மையை அல்லது வறுமையை அல்லது உங்களுடைய இயலாமையை கிண்டல் செய்வது. நீங்கள் பிரெட் இல்லைன்னா என்ன, கேக் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்கன்னு கடந்த காலத்தில் பேசிக்கொள்ள, அதுதான் இது. நீங்கள் எனவே இது ஜிஎஸ்டி அது இன்னைக்கு சாதாரண மக்களை பாதிப்பது. நீங்கள் ஓவரால் பெரிய பிக்சரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கடந்த காலத்தில் எப்படி இருந்தது, நீங்கள் நேரடி வரி என்பது அதிகமாக இருந்தது. அதாவது மன்மோகன் சிங் காலத்தில் அது எப்படி இருந்ததுன்னா 47% மறைமுக வரி. மறைமுக வரின்னா நீங்கள் நல்லா கட்டுறது, இந்த ஜிஎஸ்டி மாதிரி வரக்கூடிய வரி. அப்புறம் நேரடி வரி என்பது 2 மட்டும்தான். ஒன்று கார்ப்பரேட் டேக்ஸு, இன்னொன்று வருமான வரி, தனிநபர் வருமான வரி. ஆனால் இது ஒரு கட்டத்தில் என்னன்னா இதுதான் அதிகமாயிடுச்சு. எது? மறைமுக வரி, அதாவது சாதாரண மக்கள் கட்டுற வரி. அந்த சாதாரண மக்கள் கட்டுற வரி எந்த அளவுக்கு போச்சுன்னா 59%, நேரடி வரி 41% ஆச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நேரடி வரியிலேயே கார்ப்பரேட் கட்டுற வரி குறைஞ்சு தனிநபர் வருமான வரி என்பது அதிகமாயிடுச்சு. அப்போ இவங்க பேசிக்காக இவங்களுடைய இது என்னன்னா, பெருமுதலாளிகளை அல்லது பணம் படைத்தவர்களை வளர்த்து விடுவதே தவிர ஏழைகளுக்கு உதவி செய்யறதில்லை. அவங்க என்ன பார்க்குறாங்க, இந்தியா முழுவதும் நீங்கள் இப்போ ஒரு கிலோ அரிசி 5 ரூபாய்ன்னு 50 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க. 5% எவ்வளவு? 2000 ரூபா. 2000 ரூபா. ஒரு வீடு ஒரு நாளைக்கு கோதுமையோ அரிசியோ வாங்குது, 2000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் எவ்வளவு? 2 ரூபா 50 பைசான்னா 30 கோடி குடும்பங்கள் இருக்கு. அப்போ வரியாக மட்டும் எவ்வளவு ஆயிடுது? 60-75 கோடி ரூபா உங்களுக்கு சேர்ந்துடும். சும்மா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எனக்கு 75 கோடி ரூபாய். இந்த மாதிரி அவங்க முடிவு பண்ணுறாங்க. இது மிகப்பெரிய துயரம். எனவே இது சாதாரண மக்களை பற்றியோ அல்லது நடுத்தர மக்களை பற்றியோ பேசப்பட்ட விவாதம் என்று நான் நினைக்கல. அவங்க ஏதோ பேருக்கு கன்சல்ட் பண்ணுறாங்க. அவங்க எங்கே சாதாரண மக்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணட்டுமே? என்ன சிறு குறு முதலீட்டாளர்கள்ட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க? சிறு குறு முதலீட்டாளர் அவர் என்ன சொல்லியிருந்திருக்கணும்? இப்போ அவர் ஹோட்டல் வைக்கிறவங்கிறது முறையில் கையில் காசு வாயில் தோசை, அல்லது வாயில் தோசை கையில் காசு, இது அவருக்கு. ஆனால் சிறு குறு முதலீட்டாளர்களை பொறுத்தளவில் என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி விற்றுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்னைக்கு பில்லு போடுறீங்களோ அதுலேருந்து 15 நாளைக்குள்ளே நீங்கள் ஜிஎஸ்டி கட்டிடணும். ஆனால் உங்களுக்கு பணம் வர்றது இருக்கு இல்லையா, 1 மாதம் கழிச்சு வரும், 2 மாதம் கழிச்சு வரும், சில பணம் வராமலேயே போயிடும். அதாவது வாங்கினவர் கொடுக்க முடியாமல் நட்டமாகி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன ஆகும்? உங்கள் பொருளும் போய் போன பொருளுக்கு பணம் வரல, அதுக்கு பதிலாக நீங்கள் 18% 20% கூடுதலாகவும் கொடுத்துருப்பீங்க. சரி, அது விற்கலைன்னு நீங்கள் வாங்க முடியுமான்னா உங்களால் வாங்க முடியாது. எனவே இது ஒட்ட சுரண்டுகிற ஒரு கந்து வட்டிக்காரனை விட ஷைலாக் மாதிரி உங்கள் ரத்தமே போனாலும் எனக்கு ஒரு துண்டு கறி கொடு அப்படின்னு கேட்குற அந்த மனோபாவம் கொடூரமானது என்றதான் நான் பார்க்குறேன். அதுலேருந்து எந்த விதமான சொல்யூஷனும் இதில் இவரும் வைக்கல, அவங்களும் சொல்லலை. நன்றி சார்.